வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நேத்தி மண்டே எபிசோட் அப்படிங்கறதுனால நேத்தியே நம்ம ரிவீல் பண்ணிட்டோம். என்னன்னா இந்த வாரம் நான்வெஜ், அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் ஸ்வீட், இப்படி எல்லாமே மிக்சடா இருக்க போகுது அப்படின்னு. நேத்தி அந்த ஹெல்த்தான இன்கிரீடியன்ட்ல என்ன ரெசிபி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஸ்வீட். அப்ப நாளைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்த்துக்கலாம். அண்ட் இன்னைக்கு ஸ்வீட் அப்படின்னாலே பிரம்மாண்டம் தான். ஸ்வீட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய் பாயசம் பண்ண போறோம். இதுக்காக நான் இன்வைட் பண்ண போறது ஜெயஸ்ரீ அவர்கள். இப்போ வெள்ளை பூசணிக்காய் பாயசத்துக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி சொன்னா குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேவையான பொருட்கள் சொல்லிடலாமா? பால், நெய், பாதாம், மில்க் மேட், வெள்ளை பூசணிக்காய், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, உப்பு, முந்திரிய தண்ணியில ஊற வைத்தது, சர்க்கரை. இப்போ பால்னு சொல்லியிருக்கேன் நான், காய்க்காத பால், அதாவது அப்படியே ரா மில்கை எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் மேம்? பாத்திரத்துல பால் நல்லா காய்ச்சணும். சுண்ட காய்ச்சணும். பாதியா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் காய்ச்சணும். ஓகே. ஸோ 10 நிமிஷம் காய்ச்சறதுக்குள்ள நமக்கு வேற ஏதாவது வேலைகள் இருக்கா? இங்க கடாய் வச்சுட்டு பூசணிக்காய் நெய்ல வறுக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலை காய்ச்சறதுக்கு இந்த பக்கம் ரெடி பண்ணிடலாம். ஸோ வெசில் இருக்கு, மில்க் இருக்கு. நான் சிம் பண்றேன், பாலை ஆட் பண்ணிருங்க. ஃபைன். ஸோ பால் நம்ம காய்ச்சறதுக்கு இந்த பக்கம் அது சுண்ட காயணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ள மேம் கடாய் வேணுமா பேன் வேணுமா? கடாய் வச்சுக்கலாமா? ஓகே. கடாய், பூசணிக்காய் வறுக்கிறதுக்காக நெய் 2 ஸ்பூன். ஸோ பூசணிக்காயை வறுக்கணும்னு சொல்லியிருக்கோம். பூசணிக்காவை என்ன பண்ணி வச்சிருக்கோம் அதை பத்தி சொல்லணும் மேம். நம்ம துருவி வச்சிருக்கோம். பூசணிக்காய் நாம துருவி வச்சிருக்கோம். துருவி அதுல கொஞ்சம் வாட்டர் வருமே, அதை எடுத்துட்டோமா? இல்ல அப்படியே வாட்டரோட தான். ஓகே. அதை பிழிஞ்சு எல்லாம் எடுக்கல. துருவி வச்சிருந்த வெள்ளை பூசணிக்காய் அதையுமே இதில் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு இதை நல்லா வறுக்கணும். நாங்கள் நம்ம இதுக்கு பூசணிக்காய் அளவு, மில்க் அளவு எல்லாமே நமக்கு நம்மளோட அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும், அவ்வளோதானே? ஆமாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பொறுத்து. இது லீவு சமயம் இல்லையா, குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க. லீவு முடிய போகுது இல்லை மேம்? இல்லை, ஸ்கூல் ரீஓபன் டைமில் இருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் வீக் ரீஓபன். ஓகே. இவ்வளோ நேரமாக நம்ம பாலை காய்ச்சிட்டு இருக்கோம். பாலில் ஏதாவது கொஞ்சம் ஒரு சிம்டம்ஸ், அது குக்கார சிம்டம்ஸு இல்லை ஹீட் ஆகிற சிம்டம்ஸ், பாயில் ஆகுதா எதுவுமே தெரியல. ஆனால் புகை மட்டும் வந்துகிட்டே இருக்குது. போட்ட மில்க் போட்ட அப்படியே எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ மேம் எவ்வளோ முந்திரி போட்டிருக்கோம்? எவ்வளோ முந்திரி தேவைப்படும்? 20 நம்பர்ஸ் முந்திரி போட்டு அதை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இதை நான் இப்போ நல்லா விழுத அரைக்க போகிறேன். 1/2 அன் ஹவர் ஊற வச்ச ஒரு 20 முந்திரியை அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ நல்லா, அதாவது தண்ணி எவ்வளோ போட்டாலும் இந்த முந்திரி அரைக்க அரைக்க அது எவ்வளோ ஒரு திக் பேஸ்ட்டாக மாறுது அப்படிங்கிறத நமக்கே தெரியும். ஸோ ஃபைன். கம்மன்னு முந்திரியோட அந்த விழுத அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அடுத்த வேலை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் பால் இப்போதைக்கு ரெடி ஆகாதுன்னு. பூசணிக்காய் ரெடி ஆயிடுச்சா? பூசணிக்காய் நெய்யில் நல்லா வறுபட்டுருச்சு. போதுமா நம்ம குக் பண்ணது, இல்லை இன்னும் கொஞ்சம் குக் பண்ண போறீங்களா? இல்லை, போதுமானது. ஓகே. ஸோ ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. ஆஃப் பண்ண போகிறோமா இல்லை வேறு எதாவது ஆட் பண்ண போகிறோமா? இல்லை, இதில் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ நமக்கு அடுத்த வேலை என்ன மேம் இருக்குது? அடுத்த வேலை முந்திரி, திராட்சை எல்லாம் வறுக்கணும். ஓகே. அப்போ ஒன்று பண்ணலாம். நமக்கு இது ஆற தானே வைக்க போகிறோம். இதை எடுத்து நம்ம மிடில் வச்சுட்டு பேன் இருக்கு, பேனில் முந்திரி திராட்சைலாம் வறுக்க ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே ஆன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம மேம் நெய் வேணும்ல போடுறதுக்கு நமக்கு. ஸோ நெய்யில் நம்ம முந்திரி, அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்கோம்? திராட்சை, முந்திரி, பாதாம் வச்சுருக்கோம். அது மூணுத்தையும் நம்ம நல்லா கீழே ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். 1 ஸ்பூன் நெய்.
பால் கொதி வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணோம். மறுபடியும் கொஞ்சம் கிளறி விட்டு அந்த சைட்லலாம் நமக்கு கட்டியிருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டால் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஸோ பாலில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் நமக்கு கொஞ்சம் திக் ஆகிட்டே வரும். அதெல்லாம் நம்ம எடுத்து பண்ண கொஞ்சம் திக் ஆகிட்டே இருக்கும். மில்க் கோல்டன் கலராக வறுப்படணும் முந்திரி. ஓகே. ஸோ மேம் முந்திரியை சாப் பண்ணி வச்சுருக்கோம், பாதாமை சாப் பண்ண போகிறோமா இல்லை அப்படியே போட்டுக்கலாமா? இல்லை பாதம் வந்து இதோட அரைச்சி வச்சுருக்கோம். ஓ, அது ஏலக்காய் பாதம் கொஞ்சம் சக்கரை. ஓ, அரைச்சி வச்சுட்டோம், அதனால் பாதாமா அப்படி ஆட் பண்ணுறோம், க்ரஷ்டு ஆட் பண்ணுறோம். கோல்டன் கலராக வந்துடுச்சு. இந்த சூட்லேயே இது வந்துடும். ஸோ அந்த சூட்லேயே வந்து நம்ம திராட்சை போட்டாச்சு. மறுபடியும் பால் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் அது கொதி வர வர நம்ம சிம் பண்ணிகிட்டே இருக்கோம், ஏன்னா சுண்டை காயணும் அப்படிங்கிறதுனால. மேம் பால் இன்னும் நம்ம காயணுமா மேம்? போதுமா? இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் காயும். ஆஹா. ஸோ இன்னும் ரெடி ஆயிடுச்சுன்னா பாயாசம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அதாவது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 வாட்டி பொங்கி வந்துருச்சு. இன்னொரு 2 மினிட்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 5 டைம்ஸ் அது பொங்கி வந்துருச்சுன்னா ஒரு திக்னஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன், என்னோட ஒரு டைமிங்கில் அப்படி நான் அதை சொன்னேன். ஸோ இப்போது பால் மறுபடியும் நமக்கு ஆஃப் ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம மறுபடியும் ஹையில் தான் வச்சுருக்கோம். அது பொங்கி வர கேப்பில் மேம் இப்போ வந்து நமக்கு அது ரெடி ஆயிடுச்சுல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த வெசலில் போட்டு குக் பண்ண போகிறோமா இல்லை கடாயில் போட்டு போகிறோமா? இந்த வெசல்ல போட்டு, இந்த வெசல்லையே வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஓ, பால் ரெடி ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ண வேண்டியது. ஸோ மறுபடியும் பால் பொங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபுல்லாக பொங்கினதுக்கப்புறம் அகெயின் நான் அதை வந்து முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. ஃபைன். இப்போ வந்து அப்படியே சிம் பண்ணலாம் மேம். இப்போ வந்து பாதாமை நம்ம ஆல்ரெடி க்ரஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கறதுனால முந்திரி திராட்சை ரெடி ஆனதுல ஆட் பண்ண போறது கிடையாது. இல்ல, இதுல ஆட் பண்ண போறது கிடையாது. சோ நமக்கு பால் ரெடி ஆயிருச்சு அப்படினா நம்ம மத்த வேலையெல்லாம் பார்த்தறலாம்ல, எல்லாமே ஒவ்வொண்ணா போடுறது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா, இந்தாங்க இத நான் பேக்ல வைக்கிறேன். சோ இந்த வெசல்ல தான் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம் அப்படினா அவங்களுக்கு அதை கொஞ்சம் ஈஸ் பண்ணி கொடுத்துடலான்னு நான் அதை அங்கே வச்சுட்டேன். ஸோ இங்கே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதில் எனக்கு தெரிஞ்சு பூசணிக்காய் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோமா? எஸ் மேம். கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வந்ததுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஃப்ரீசரில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். ஓகே, ரெடி பண்ணி வச்சுருங்க. மேக்ஸிமம் வச்சிடலாம். எப்போ ஆட் பண்ணுமோ அப்போ ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மல் டெம்பரேச்சர்லேயே நல்லா இருக்கும் இந்த பாயாசம். ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாயசத்துக்கு டைமிங்னா வந்து பால் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அண்டு நம்ம துருவி வச்சுருந்தா கூட வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இந்த பூசணிக்காவை நெய்யில் வதக்கியிருக்கோம், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்டு இதுக்கப்புறமா தான் வந்து மில்க் மெய்ட் ஆகட்டும் இல்லை நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையாகட்டும் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பாயசமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் குக் பண்ணுற டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. திக்னஸ் வந்துச்சா மேம்? பால் போதுமா இல்லை இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இந்த சைட்ஸில் இருக்கிறது எடுத்து விட்டு. ஓகே, அதாவது இந்த 2 மினிட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம எபிசோடே 1/2 hour தான், பால் குக் ஆகிறது வந்து ஒரு 45 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரீவியஸாக பாலை ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு அவங்க சொன்ன மாதிரி மற்ற வேலைகள்லாம் சட்டுன்னு முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம் பால் காஞ்சிட்ட அப்புறம் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ இன்னொரு 1 நிமிஷம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களோட மொழியில் 1 நிமிஷம் அப்படின்னா அது ஒரு 10 நிமிஷம் கரெக்டா? ஏன்னா 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லி அந்த 2 நிமிஷம் நான் கால்குலேட் பண்ணிட்டு வந்தேன். தட்ஸ் பிகம் 10 மினிட்ஸ். ஓகே, அதனால் வந்து அவங்க 1 நிமிஷம் அப்படின்னாங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 5 மினிட்ஸ்.
பண்ணிடலாம். பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்றோம் மேம்? ஃபர்ஸ்ட் பூசணிக்காய் தானே? ஓகே. நெக்ஸ்ட் அந்த பேஸ்ட், இந்த பேஸ்டா ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அரை மணி நேரம் ஊற வைத்த முந்திரி, அந்த முந்திரியில் தண்ணி இருக்கும்ல அதோட சேர்த்து அரைச்சிருக்கோம். கொஞ்சம் மில்க் இருந்தால நம்ம வந்து அதை ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டுமா மேம்? இதில் வேண்டாமா? தேவைப்படாதா? ஓகே. இப்போ கீழே தான் முந்திரியை நம்ம அரைச்சதில் நல்லா திக்கான இந்த ஒரு செடிமெண்ட் இருக்கும். ஓகே. ஏலக்காய், பாதாம் அரைச்சது. அது அப்படியே போடலாமா மேம்? எல்லாம் தேவைப்படுமா? எல்லாமே போடணும். எல்லாமே போட்டுருவா. இதில் வந்து எல்லாமே ரெண்டு விஷயத்துலையுமே அதை தான் வச்சுருக்கோம். ஸோ அப்படியே நம்ம ஆட் பண்ண போகிறோம். மில்க் மேட். இருங்க நான் வரேன். மில்க் மேட் எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோவா மேம்? இல்லை இது ஃபுல்லாகவே தேவைப்படுமா? ஃபுல்லாகவே தேவைப்படுமா? ஓகே. அப்போ நான் ஸ்பூனில் கவுண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துடலாம். 1 2 3லேருந்து ஒரு 3 ஸ்பூன் மில்க் மேட். 4 ஸ்பூனே வந்துருச்சு. ஸோ 4.25 ஸ்பூன். ஓகே. ஆல்ரெடி மில்க் மேட்ல சுகரு ஸ்வீட்டாக இருக்கும். அதனால இதை நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். ஓகே. நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்க போகிறோம். 3 ஸ்பூன்ஸா? நாட்டு சர்க்கரை 3 ஸ்பூன்ஸ். நம்ம இன்னொரு ஸ்பூன் 3 ஸ்பூன் போதுமா? இன்னும் கொஞ்சம் போட்டுமா? பாருங்க. போதும் மேம். எந்த ஒரு ஸ்வீட்லேயும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கணும். ஸோ அதனால் ஒரு பிஞ்ச். ஓகே. அவ்வளவே தான். வேற ஏதாவது பேலன்ஸ் இருக்கா மேம்? சக்கரை எதுக்கு மேம் எடுத்து வச்சிருக்கோம்? அது கூட அரைச்சோமே, அதுக்காக எடுத்து வச்சிருக்கோமா? இல்ல சக்கரை சேர்க்கலாம். சக்கரை கொஞ்சமா சேர்க்கலாம். ஆஹா. சக்கரை கடைசியா வந்து நெய்ல வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை. ஓகே ஃபைன். சக்கரை 1 ஸ்பூன். கொஞ்சம் பாதியா? பாதி பாருங்க. போதும். போதுமா? போதும். ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பாயசத்தை அவ்வளோ ஈஸியாலாம் குக் பண்ண முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த பாயசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்காக டைம் எடுத்துச்சுன்னா, எபிசோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பால் சுண்ட காயறதுக்கு மிக அதிகமான டைம் எடுத்தாச்சு. அண்ட் இப்போது அந்த திக்னஸ், நம்ம பாயசம்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும், அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் இல்லையா? அது வந்துருச்சு மேம். போதுமா இல்லை இன்னும் நல்லா குக் பண்ணி அதை கொஞ்சம் இன்னும் திக்காக்க போகிறோமா? போதும் மேம். நல்ல திக்னஸா, நல்ல கன்சிஸ்டன்சி நல்லா வந்திருக்கு. ஓகே. இப்போ வந்து கடைசியா நெய்ல வறுத்த முந்திரி, திராட்சை ஆட் பண்ண போறோம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த நெய் கண்டிப்பா இதை ஆட் பண்ண போறேன். அண்ட் கொஞ்சம் நான் வந்து கார்னிஷ்க்கு பேலன்ஸ் வச்சுக்க போறேன். மேம் அப்படியே இந்த கரண்டி கொஞ்சம் எடுத்துடுங்க.
நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா பாயசம் செஞ்சு முடிச்சிட்டோம். டேஸ்ட்டும் பண்ணிடலாம். போதுமா மேம்? குக் பண்ணதை ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணியாச்சு. அடடா, நமக்கு பாயசம் ரெடி ஆயிருச்சு. பாயசத்தோட ஓகே, கொஞ்சம் நம்ம வந்து திக் ஆயிடுச்சுன்னா நம்ம கார்னிஷ் பண்ணுறது அப்படியே இருக்கும். அண்ட் இதில் கொஞ்சம் திக்னஸ் இருக்கிறதால நம்ம பூசணிக்காய் போட்டிருக்கிறதால கார்னிஷ் அங்கேயே நிற்குது. ஸோ நோ இஷ்யூஸ். ஃபைன். இப்போ நமக்கு வெள்ளை பூசணிக்காய் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் செய்முறை விளக்கத்தை பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா, பாலை நல்லா சுண்ட காயணும் அப்படிங்கிறதுனால பாலை சுண்ட காய வச்சோம். அதுக்கப்புறம் துருவிய வெள்ளை பூசணி இருந்துச்சு இல்லையா, அதை வந்து ஒரு பேன்லேயோ கடாயிலையோ தேவையான அளவுக்கு நெய் விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் பால் சுண்ட காஞ்சிருச்சு அப்படின்னா வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பால் காயிற அந்த கேப்பில் நமக்கு மற்ற வேலைகள் இருந்துச்சு. என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 20 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் 1/2 மணி நேரம். அதை நல்லா விழுத அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பாதாம், சர்க்கரை, ஏலக்காய், இதை மூணுத்தையும் கொஞ்சம் நல்லா பல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பால் சுண்ட காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கோம்ல வெள்ளை பூசணிக்காய், அதை அதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ முந்திரி பருப்பு விழுத ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த முந்திரி பருப்பு விழுத ஆட் பண்ணுறோம். முந்திரி பருப்பை விழுத ஆட் பண்ணுற அந்த கேப்பில் நம்ம ஒரு பேனில் நெய் ஊற்றி முந்திரி அண்ட் திராட்சை இது ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த பாதாமை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க், தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை, தேவையான அளவுக்கு சர்க்கரை அண்ட் ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம இப்போ நெய்யில் வறுத்து வச்சுருந்த நட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கார்னிஷை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் வெள்ளை பூசணி பாயசம். ஸோ இப்போது நம்ம ஆஸ் யூஷுவல் ஷெஃப் டேஸ்ட் பண்ணுறத டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. இந்த பாயசம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். மேம் பேசும்போதே சொல்லிட்டாங்க, சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஆறி போய் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்படி சாப்பிட்டா என்ன, பாயசம் பாயசம் தானே. பாயசம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ட் எனக்கு நம்ம வந்து மில்க் மெய்ட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டிருக்கோம், சக்கரை போட்டிருக்கோம். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சக்கரை போடலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு வந்து ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் தான் தேவை அப்படின்னா இது நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து நல்லா அந்த சுண்ட காய்ச்சின பாலில் நம்ம நெய்யில் வறுத்து போட்டிருக்கோம்ல, அந்த பூசணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபைனாக குக் ஆகிருக்கு. அண்ட் பூசணிக்காயை பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்தில் அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதை துருவும் போது, ஏன் அதை நீங்கள் குக் பண்ணும்போது கட் பண்ணும்போதே பாருங்களேன், அதில் அவ்வளோ தண்ணி இருக்கும். ஸோ வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு விஷயம் அது. அதனால அதில் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்கள் உடம்பு டீஹைட்ரேட்டாக மட்டும் கிடையாது, அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால பூசணிக்காய் பாயசத்தை இன்னைக்கு கொடுத்ததில் டேஸ்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் அண்ட் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப். நாளைக்கு சந்திப்போம். Till then, take care. Bye bye.